Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கக்கூடிய மக்கானா கீர். இந்த மக்கானா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் ஆர் ஃபாக்ஸ்நட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே இதெல்லாம் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நடுவில் நான் இந்த ரெசிபிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மக்கானாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இது சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விரத நாட்களில் இந்த லோட்டஸ் சீட்ஸை வச்சு செய்யக்கூடிய ரெசிபீஸை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கானா ஒரு லோ கேலரி ஸ்நாக். இதை வச்சு நம்ம பொரியெலாம் காரப்பொரி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம். இப்போ ஒரு 7 to 8 மினிட்ஸ் இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு ஒன்று எடுத்து நல்லா உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூளாக ஆகிடும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது வரத்துக்கு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறேன். 2 cups ஆஃப் ஃபுல் க்ரீம் மில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பில் நான் 4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 2 cups ஆஃப் மில்க் எனக்கு தேவைப்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கீர் கிடைக்கும். இப்போது ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரும்போதே இதில் நான் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய சாஃப்ரன் ஸ்டாண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். இதில் இந்த சாஃப்ரன் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேச்சுரலாக கலர் மட்டும் இல்லை, அந்த ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது இல்லையா, அதாவது மில்க் மேடு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணாமல் ஸ்வீட்டுக்கு வெறும் சுகரே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம்தான். பட் மில்க் மேடோ இல்லை கோயாவோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்ல பால் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருந்த அந்த மக்கானாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேமை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. மக்கானா குக் ஆகிறதுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் தேவைப்படும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மக்கானா குக் ஆகிடும். இது சுட சுட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால் கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஆறி வரும்போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணதுனால இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகரோடய நிறுத்திக்கோங்க. இன்கேஸ் மில்க் மேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. இன்கேஸ் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணலை அப்படின்னா 3 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை தேவைப்படும். இப்போ சுகர்லாம் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 to 5 மினிட்ஸில் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்டு கேஷ்யூஸ், சாப்டு பாதாம் அண்டு கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இதில் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு வார்மான டெம்பரேச்சரில் வச்சுருங்க.
இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறதோட வார்மாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற நாள்லேயோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்லேயோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மக்கனா வச்சு இன்னும் ஏகப்பட்ட ரெசிபிஸ் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஃப்யூச்சரில் அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ரெசிபியோட குட் பை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.